வணக்கம், நமஸ்தே, நமஸ்காரம். இப்போ மணி 11, சரியா 11 மணி தெரியுமா? அப்ப ராத்திரி இத்தனை மணிக்கு என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பேய் கதைதான் சொல்ல போகிறேன். டிக்டாக்ல ரொம்ப வைரலா ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு வீடியோ பத்தி தான் சொல்ல போறேன். சத்தியமா நீங்க இந்த வீடியோ பாத்திருப்பீங்க. அவசரப்பட்டு சத்தியம் பண்ண வேற நீங்க பாத்திருப்பீங்க, பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி என்ன வீடியோ தான் பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டா, இந்த வீடியோ தான். நீங்க டிக்டாக்ல போய் KKN அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்தாலே இருக்கும். ஆனா அது தமிழ்ல இருக்காது, மலாயில இருக்கும். இன்னைக்கு நான் அது உங்களுக்காக தமிழ்ல தான் சொல்ல போறேன். இந்த மாதிரி தமிழ்ல யாருமே பேசுனது கிடையாது. நான் தான் மோதையா பேச போறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. KKN தேச பின்னாரி அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அது உண்மையிலே ஒரு படம். உண்மையாலே நடந்த விஷயங்களை ஒரு படமா எடுத்திருக்காங்க. தேச பின்னாரினா என்னன்னு கேட்டீங்கன்னா, அது இடத்தோட பேரு. கூகுள்ல நீங்க தேச பின்னாரி அப்படின்னு சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். இது அது இது அது அப்படின்னு நிறைய இருக்கும். கடைசியில தான் தெரிய வருது அந்த இடத்தோட பேரு தேச பின்னாரி கிடையாது. உண்மையான இடத்தோட பேரை மறைச்சி வச்சிருக்காங்க, யாருக்குமே தெரியாது. ஆனா அது இந்தோனேஷியால தான் நடந்திருக்குது. இந்த படத்தை நானும் பார்க்க கிடையாது. ஆனா உண்மையா நடந்த விஷயங்கள் என்னன்னு எனக்கு தெரியும். சொல்லவா? KKN என்னன்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு ஷார்ட் ஃபார்ம். கூலியா கர்ஜ ஞாத்துக்கு ஷார்ட் ஃபார்ம். கூலியா கர்ஜ ஞாத்துனா என்னன்னு கேட்டீங்கன்னா, அது உண்மையிலேயே ஒரு பாடம் மாதிரி. யூனிவர்சிட்டியில இந்த மாதிரி பாடம் கொடுப்பாங்க. ஆனா இந்த பாடத்தை நீங்க யூனிவர்சிட்டியில செய்ய முடியாது. வெளியில சொந்தமா ஆன்சரை தேடி செய்யணும். அது எப்படின்னா, இந்த KKN முடிச்சாதான் நீங்க கிராஜுவேட் ஆவீங்க. 2009 அதுதான். அப்போதான் எனக்கு 9 வயசு. அந்த நேரத்துல 6 ஸ்டூடெண்ட் இருக்காங்க இல்லையா, அந்த யூனிவர்சிட்டியில படிச்ச ஸ்டூடெண்ட். அவங்க இந்த KKN செய்யறதுக்காக தேச பின்னாரி அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு போயிருக்காங்க. அந்த 6 பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா, நோர், ஆயு, வித்யா, அதுக்கப்புறம் ஆம்பளை பையனுங்க 3 பேரு, அந்தோன், பீமா, வாயு, மொத்தம் 6 பேரு. இந்த 6 பேரும் அந்த கிராமத்துக்கு போயிருக்காங்க. உயிரோட மீதி எத்தனை பேர் திரும்பி வந்தாங்க அப்புறம் சொல்றேன், கடைசியில சொல்றேன். இந்த கிராமத்துக்கு போறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வித்யாவோட அம்மா வித்யா கிட்ட கேட்டிருக்காங்க, KKN செய்யறதுக்காக நீயும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸும் எங்க போறீங்கன்னு கேட்கும் போது, இந்த பொண்ணு என்ன சொல்லிருக்கானா, அதாவது அந்த வித்யா என்ன சொல்லிருக்கானா, தேச பின்னாரிக்கு தான் போறோம் அப்படின்னு. அந்த இடத்தோட பேரை கேட்டதுக்கு அப்புறமே இந்த அம்மா ஏன் வேற இடம் இல்லையா, அங்கதான் போகணுமா, வேற இடத்த தேடுங்க அப்படின்னு இருக்காங்க. அதுக்கு வித்யாவும் என்ன சொல்லிருக்கானா, முடியாதுமா, எல்லாரும் பிளான் பண்ணிட்டோம், எல்லாருமே சரி சொல்லிட்டோம், இப்போ துணி எல்லாமே பேக் பண்ணிட்டு போறது மட்டும் தான் வேலை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்த அம்மா ரொம்ப நேரம் யோசிச்சு, சரி நீ பாத்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லிருக்காங்க. இந்த அம்மா எதனால வேணான்னு சொல்லிருக்காங்கன்னா, ஏன்னா அந்த தேச பின்னாரி இருக்கு இல்லையா, அது ஒரு கிராமம். சுத்தி காடா இருக்கும், பெரிய காடு. அந்த காட்டுக்கு நடுவுல தான் அந்த கிராமம் இருக்கு. ஆம்பளை பையனுங்க சரி பரவாயில்ல அப்படி பொழைச்சுப்பாங்க. இந்த பொம்பளை பிள்ளைங்க எப்படி பொழைச்சுப்பாங்க? போக வேண்டிய நாளும் வந்துருச்சு. 6 பேரும் பேக் எல்லாமே மூட்டையை கட்டி ஜாமா எல்லாமே காடியில வச்சு ராத்திரி தான் போயிருக்காங்க. 6 பேர் இருக்காங்க. அதுல ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணோட பேரு நூர். நூருக்கு ஒரு மாதிரியாவே இருந்திருக்கு. என்னமோ சரியில்லை, என் மனசுக்கு என்னமோ சரின்னு படல, இந்த இடமே ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு தோணி இருக்குது. நூர் இந்த பேய் பிசாசு அதெல்லாமே ரொம்ப நம்புவா. போய்கிட்டே இருக்கும் போது அந்த காடி ஒரு டிராபிக் லைட்ல நிக்குது. நிக்கும் போது ஒரு வயசான தாத்தா ஜன்னலை தட்டுறாங்க. அந்த பிள்ளைங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க, அந்த தாத்தா காசு கேக்குறாங்க போல அப்படின்னு சொல்லி காசு எடுத்து கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த தாத்தா தலையை ஆட்டிருக்காங்க, இப்படி ஆட்டிருக்காங்க. டக்குனு நூறுக்கு என்ன தோணி இருக்குதுன்னா, அந்த தாத்தா என்ன சொல்ல வராங்கன்னா, போகாதீங்க, அந்த இடத்துக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அப்ப கூட அந்த 6 பேரும் அந்த தேச பின்னாரி கிராமத்துக்கு போயிருக்காங்க. 4 மணி நேரம் கழிச்சு அந்த காட்டுக்கு வந்திருக்காங்க. இன்னும் அந்த கிராமத்துக்கு போக கிடையாது. அந்த கிராமம் நல்லா உள்ள இருக்கு, நடுவுல இருக்கு. அந்த கிராமத்துக்கு போனோம்னா காடியில போக முடியாது, ஏன்னா ரோடு எதுவுமே இருக்க கிடையாது. அதனால இதுங்க மோட்டர்ல தான் போயிருக்குதுங்க. 6 பேரும் மோட்டர்ல தான் போயிருக்குதுங்க. மோட்டர்ல போய்கிட்டே இருக்கும் போது வித்யா சுத்தி முத்தி பாக்குறா. சுத்தி முத்தி பார்த்து என்ன இருக்கு, அது காடு தானே, மரம் செடி கொடி அப்படிதான் இருக்கு. அதுவும் இல்லாம அந்த பிள்ளைங்க 6 வாரம் அந்த கிராமத்திலே இருக்கணும். 6 வாரத்துக்குள்ள அந்த KKN செஞ்சு முடிக்கணும். அதாவது ஒரு மாசத்துக்கு மேல 2 மாசத்துக்கு கீழே. அந்த காட்டுல இருந்து கிராமத்துக்கு போறதுக்கு 1/2 மணி நேரம். 1/2 மணி நேரத்துல மோட்டர்ல இருக்கும் போது நூறு ஒரு விஷயத்த பாத்திருக்கா. ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு ட்ரெடிஷனல் சட்டை மாதிரி போட்டிருக்கா. ஒரு பெரிய கல்லு மேல நின்று ஆடிக்கிட்டு இருக்கா. அது ஒரு மாதிரியான டான்ஸ், எனக்கு தெரியல, அது ஒரு மாதிரி
மாதிரியான டான்ஸ். அந்த பொண்ணு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்திருக்கா. ஆடிக்கிட்டே இருக்கும் போது டக்குன்னு நூரை பார்த்து சிரிச்சிருக்கா. அழகா சிரிச்சா பரவாயில்ல, அவ எப்படி சிரிச்சிருக்கானா இப்படிலாம் சிரிச்சா பயம் வருமா வராதா? அப்படி சிரிச்சத பார்த்து நூறு பயந்துட்டு அவ வேற இடத்துல பாத்துட்டா. திரும்பினதுக்கு அப்புறம் சரி அந்த சிரிச்ச பொம்பளைய மறுபடியும் பாப்போமேன்னு சொல்லி திரும்பி இருக்கா. அந்த பொம்பளைய காணோம். அந்த இடத்துல இருக்கவே கிடையாது. அந்த இடத்துல கல்லு மட்டும் தான் இருக்கு, பொம்பளைய காணோம். ஆரம்பமே சரியில்லை அங்க. அப்படின்னு இந்த 6 பேரும் அந்த டேஸ் பின்னாடி கிராமத்துக்கு வந்துட்டாங்க. கிராமம்னு சொல்லும் போது ஒரு கிராமத்துல ஒரு தலைவர் இருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த கிராமத்திலயும் ஒரு ஹெட் ஆஃப் வில்லேஜ் இருந்திருக்காரு, அதாவது ஒரு தலைவர். இந்த பிள்ளைங்க எல்லாருமே வந்ததுக்கு அப்புறம் அந்த தலைவர்கிட்ட கேக்குறாங்க, தெரியுமா நாங்க இங்க கேக்கேன் செய்யறதுக்காக வந்திருக்கோம், முடியுமான்னு கேட்கும் போது அந்த தலைவர் டக்குன்னு முடியாது அப்படின்னு இருக்காரு. நீங்க கிராமத்திலே இருந்து பிறந்து வளர்ந்த பிள்ளைங்க கிடையாது, இந்த இடத்துல எப்படி இருக்கணும் எப்படி இருக்க கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாது. அதுக்கு இந்த பிள்ளைங்க நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கோம், கஷ்டப்பட்டு வந்திருக்கோம், இந்த கேக்கேன் செஞ்சா மட்டும் தான் நம்மளுக்கு சர்டிபிகேட் எல்லாமே கிடைக்கும், பிளீஸ் எங்களை உள்ள விடுங்க, நாங்க ரொம்ப நல்ல பிள்ளைங்களா இருப்போம், எந்த தப்பையும் பண்ண மாட்டோம், உங்களுக்கு பிடிச்சது மட்டும் தான் செய்வோம், பிடிக்காதது எதுவுமே செய்ய மாட்டோம், எங்களை நம்பி உள்ளுக்கு விடுங்க அப்படின்னு பிரெயின் வாஷ் பண்ணிருக்காங்க. அதுக்கு அந்த தலைவரும் ரொம்ப பாவம் பட்டு சரி கேக்குறாங்களேன்னு உள்ள விட்டுருக்காங்க. எப்போ ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்களோ அப்போதான் அந்த விஷயத்த செய்வாங்க. அதே மாதிரி இந்த 6 பிள்ளைங்களை 2 பிள்ளைங்க சேட்டை பண்ணிருக்காங்க. அது என்ன சேட்டைன்னு அப்புறம் சொல்றேன். முத நாள் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒண்ணுமே பண்ண கிடையாது, சும்மா அந்த கிராமத்தை மட்டும் சுத்தி பாத்துருக்காங்க, என்ன இருக்கு ஏது இருக்கு அப்படின்னு. நூறுக்கு இந்த அது எல்லாமே கண்ணுக்கு தெரியும், அப்படியே நல்லா ஷார்ப்பா தெரியும். நடந்துகிட்டே இருக்கும் போதே நூறு ஒரு விஷயத்த கவனிச்சிருக்கா. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கல்லு மாதிரி இருக்கு. அந்த கல்லு மேல ஒரு துணி மாரி போட்டு மறைச்சிருக்காங்க, சாத்தி இருக்காங்க அந்த கல்ல. அந்த கல்லுக்கு கீழே ஒரு பெரிய ஓட்டை மாதிரி இருக்கு. அந்த ஓட்டையில சாப்பாடா இருக்கு, சாப்பாடு அப்படியே வச்சிருக்காங்க. கல்ல மட்டும் பார்த்தா பரவாயில்ல, இந்த பொண்ணு என்ன பாத்திருக்கா, அந்த கல்லு மேல ஒரு பெரிய உருவம் மாரி, கருப்பா பெரிய உருவம் மாதிரி உட்கார்ந்துருக்கு. அதோட கண்ணு செம்ம சோப்பு, அதோட உடம்பு ஃபுல்லா முடியா இருக்கு. அதுக்கு தலையில எரும மாட்டு இருக்கும் இல்லையா, எரும மாடு, அதோட கொம்பு அப்படியே இருந்திருக்குது. நூறுக்கு இதெல்லாமே பார்த்து பார்த்து பழகிருச்சுன்னு சொல்லலாம். அதனால அவ பயப்பட கிடையாது. ஆனா அந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கா, டக்குன்னு மத்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம், எனக்கு கடுப்பா இருக்கு சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு போய் சொல்லிருக்கா. அந்த உருவத்தை பார்த்த விஷயத்த இவ ஃப்ரெண்டு கிட்ட சொல்லவே கிடையாது, ஏன்னா பயம் அவங்க பயப்படுவாங்கன்னு. இந்தோனேஷியால அந்த மாதிரி உருவத்தை பார்த்தா, அதாவது சோப்பு கண்ணு, உடம்பு ஃபுல்லா முடி, அதுக்கப்புறம் எரும மாட்டு கொம்பு மாதிரி இருந்துச்சுன்னா அது கண்டுருவோ அப்படின்னு நம்புவாங்க. பார்த்தது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கண்டுருவோ தான். கண்டுருவோ பத்தி நான் வீடியோ செஞ்சிருக்கேன் நினைக்கிறேன். ஆமா, ஒரு நாள் கிராமத்தை சுத்தி பார்த்து அப்படி முடிஞ்சிருச்சு. நாளைக்கு காலையிலேயே ஆயிடுச்சு. காலையிலேயே எந்திரிச்சு இவங்க கிளம்பி இருக்காங்க கேக்கே என்ன செய்யலாம் அப்படின்னு. சரி அந்த நேரம் பார்த்து மழை கொஞ்சம் கொஞ்சமா தூரிக்கிட்டே இருக்கு. இந்த பிள்ளைங்க நடந்துகிட்டே இருக்கும் போது திடீர்னு நூறுக்கு ஒரு பூவோட வாசம் மாதிரி வந்திருக்கு. மலாயில அதை மிலாத்தி அப்படின்னு கூப்பிடுவோம். வெள்ளை கலரா இருக்குமா. அந்த பூவோட வாசம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா அடிக்குது. அந்த பூவோட வாசம் எங்கேதான் வருது அப்படின்னு சொல்லி நூறு சுத்தி முத்தி பாக்குறா. சரியா தூரத்துல ஒரு பொண்ண பாத்திருக்கா. அந்த பொண்ணு அழகா இருக்கா, அந்த பொண்ணு ஆடிக்கிட்டு இருக்கா. ஆனா அந்த பொண்ணு நடு காட்டுல இருட்டுல பைத்திய கரிச்சி மாரி ஆடிக்கிட்டு இருக்கா. அப்ப அது மனுஷன்னு சொல்லுவோமா இல்லன்னா வேற ஏதாவது ஒண்ணு அப்படின்னு நம்புவோமா? போக போக நிறைய விஷயம் நடக்க ஆரம்பிச்சிச்சு. அதுவும் நூறோட கண்ணுக்கு அது எல்லாமே அப்படி தெளிவா ஃபாக்கேல தெரியுது. நான் சொன்னது என்ன, அந்த கல்லு மேல ஒரு உருவம் மாதிரி உட்கார்ந்து இருந்துச்சுன்னு பெருசா. அந்த உருவம் இந்த பிள்ளைங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருக்குமா. எங்க இருந்தாலும் அது ஒளிஞ்சு நின்று பாக்கும், மரத்து மேல எல்லாம் உட்கார்ந்து பாக்கும். ஐயோ இதெல்லாம் பயமா இருக்கும். அதுவும் அதோட கண்ணு சோப்பா இருக்கும். சோ மரத்து மேல உட்கார்ந்து இருந்துச்சுன்னா தூரத்துல இருட்டா இருக்கும், ஆனா சோப்பா மட்டும் தெரியும். கடவுளே. அதுக்கப்புறம் சுடுகாட்டுல மல்லிகாரவங்க நோம்லாம் இறந்து போனாங்கன்னா இறந்து போனத்தை புதைச்சதுக்கு அப்புறம் ஒரு பத்தூனேசன் மாரி வைப்பாங்க. ஒரு கல்லு மாரி இருக்கும். அந்த கல்லுல இறந்து போனவங்களோட பேர் இருக்கும், எப்ப பிறந்தாங்க எப்போ இறந்தாங்க அந்த மாரி இருக்கும். சோ அந்த சுடுகாட்டுல உள்ள எல்லா பத்தூனேசனும் கருப்பு கலர் துணியில போட்டு சாத்தி கட்டி வச்சிருக்காங்க. எல்லாத்தையுமே அப்படிதான் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன் எதனால அப்படி பண்ணாங்க தெரியல. அது மட்டும் இல்லாம சில மரத்துக்கு கீழே சாப்பாடு எல்லாமே வச்சிருக்காங்க. சாப்பாடு 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 அப்படி பச்சையா தெரியுதா. அந்த சாப்பாடை ஏதோ ஒண்ணு சாப்பிடும்னு சொல்லிதான் வச்சிருக்காங்க. நீ அதுக்கப்புறம் 3 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க இல்லையா, இவங்க குளிக்கிறதுக்காக போயிருக்காங்க. குளிக்கிறதுக்கு தனித்தனியா தான் போவாங்க. ஒருத்தவங்க முடிஞ்சு ஒருத்தவங்க, அதுக்கப்புறம் ஒருத்தவங்க அப்படின்னு. நூறு குளிக்கும் போது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணு அந்த தண்ணி எடுக்கிறதுக்காக ஒரு காலை மாதிரி இருக்கும் இல்லையா, அத இப்படி அள்ளிட்டு இப்படி ஊத்துற உடம்புல
என்னமோ உழுவுது உடம்புல வந்து என்னமோ வந்து உழுவுது. அது என்னதுன்னு சொல்லி எடுத்து பார்க்கும்போது தெரிய வருது ஒரு முடி, கொத்து முடி அப்படியே சுருட்டி போட்டு வச்ச மாரி. எங்கே இது வந்துச்சு, எதோட முடின்னு எதுவுமே தெரியல. குளிச்சுக்கிட்டே இருக்கும் போது கதவு வேற பூட்டிக்கிச்சுன்னா பாத்துக்கோங்களேன். இருக்கும் அந்த கதவுல வந்து தாப்பா எதுவுமே இருக்காது, அந்த கதவுல வந்து லாக் எதுவுமே இருக்காது. ஆனா அந்த கதவு வந்து மாட்டிக்கிச்சு, அப்படியே திறக்கவே முடியல. கஷ்டப்பட்டு தட்டி 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 கத்தி 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 ஒரு வழியா திறந்து, அதான் நான் சொன்னேன், நூறுக்கு என்னென்னமோ நடந்திருக்கு, என்னென்னமோ அவ பாத்திருக்கானே. குளிச்சத பாதி, குளிக்காதது பாதி, சவுக்காரமும் போடல, விறுவிறுன்னு உடம்ப தொடச்சிட்டே சட்டையை போட்டுட்டு அப்படி வெளியில வந்ததுதான் நடந்தது. 1-2 இருந்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி விட்டுறலாம். நிறைய நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நூறு என்ன பண்ணிருக்கா, அந்த கிராமத்தோட தலைவரை பாக்குறதுக்காக போயிருக்கா. அந்த தலைவரோட வீட்டுல வந்து ஒரு வயசான தாத்தா மாதிரி இருந்திருக்காரு. சோ நூறு போகும்போது அந்த வீட்டுல 2 பேர் தான் இருந்திருக்காங்க, அந்த தாத்தாவும் தலைவரும். நூறு வந்து சொல்ற தெரியுமா, எனக்கு யானே தெரியல, ஒரு பெரிய உருவம் மாதிரி இருக்கு, கருப்பா இருக்கு, அது என் கூடயே வந்துகிட்டு இருக்கு, நாங்க எங்க போனாலும் அது வந்துகிட்டே தான் இருக்கு, அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு வந்து நிறைய தொந்தரவு எல்லாமே இருக்கு, நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லும் போது இந்த தாத்தா என்ன சொல்லியிருக்காரு, நீ வந்து இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வா அப்படின்னு இருக்காரு. இந்த பொண்ணு ஏதோ சொல்ல கிடையாது, என்ன நீ நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிட்டு இருக்க, அந்த மாதிரி எதுவுமே சொல்ல கிடையாது. சொன்னா வந்து துரத்திடுவாங்க. அந்த கிராமத்துல வந்து ஒரு இடம் மாதிரி இருக்கும், அந்த இடத்துக்கு எல்லாருமே போக முடியாது, முக்கியமா இந்த பிள்ளைங்க போகவே கூடாது. அந்த நாள் ராத்திரி என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே தூங்கிட்டாங்க. தூங்கிக்கிட்டே இருக்கும் போதே நூறுக்கு ஒரு கனவு மாதிரி வந்திருக்கு. அந்த பொண்ணு விடியாவை கனவு காண்டிருக்கா. விடியா அந்த கனவுல எப்படி இருந்திருக்கானா, ஒரு பாம்பு இருக்கும் இல்லையா, ஸ்னேக் பாபு, அதை வந்து புடிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா அந்த ஸ்னேக் பாபுவும் விடியாவும் செம்ம க்ளோஸா இருக்கிற மாதிரி இருந்தாங்க. என்னமோ பயமே இல்ல, அவளுக்கு வந்து பயமே இல்ல, அந்த பாம்பு மேல பயமே இல்ல, அந்த மாதிரிதான் நார்மலா இருந்திருக்கா. திடீர்னு வெளியில கத்துற சத்தம் மாதிரி கேட்டிருக்கு. நூறும் பயந்து போய் எந்திரிக்கிறா. எந்திரிச்சு கதவு திறந்து பாக்கும் போதே வெளியில அவ்வளவு பேர் இருக்காங்க, கிராமத்துல உள்ளவங்க எல்லாருமே இருக்காங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்கலாம் அந்த ஆம்பளை பையனுங்க எல்லாருமே இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. கடைசியில தான் தெரியுது விடியா வெளியில டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. அது வந்து ஒரு ட்ரெடிஷனலான டான்ஸ், ஒரு மாதிரியான முகத்தை வச்சுக்கிட்டு அவ வந்து ஆடிக்கிட்டு இருக்கா, என்னமோ பூந்த மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கா. அப்படி அப்படின்னு சமாதானம் படுத்திட்டு இந்த கிராமம் தலைவர் இருக்காரு இல்லையா, அவரும் அந்த தாத்தாவும் இந்த பிள்ளைங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அது என்ன இடம்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய கல் இருக்கும், அந்த கல்லு மேல துணி போட்டு மூடி இருக்கும், கீழே சாப்பாடு இருக்கும் சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அந்த இடத்துல இந்த தாத்தா என்ன சொல்லியிருக்காருன்னா, நூர் நீ வந்து சொன்னதுன்னு என்கிட்ட, நீ வந்து ஒரு உருவத்தை பார்த்தேன்னு, இப்போ அதே உருவத்தை நீ பார்க்க போறன்னு சொல்லிட்டு இந்த தாத்தா என்ன பண்ணிருக்காரு, வீட்டுக்குள்ள பூந்து உயிரோட ஒரு கோழியை தூக்கிட்டு வந்துட்டு அந்த கோழியோட கழுத்தை வெட்டி ரத்தம் தான் பிச்சுக்கிட்டு அடிக்காம அந்த ரத்தத்தை அந்த கல்லு மேல அப்படியே ஊத்தி விட்டுருக்காரு. ஊத்துனதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு உருவம் வருது, சோப்பு கண்ணு, தலையில மாட்டு கொம்பு இருக்கு, எரும மாட்டு கொம்பு இருக்கு. அது என்ன பண்ணுது, அந்த ரத்தத்தை நாக்கால நக்குது. அது வந்து நூறு பாக்குறா. அந்த தாத்தா என்ன சொல்றாருன்னா, நூறு இந்த காட்டுல 1000க்கு மேல இருக்கு, அதோட பேர் வந்து ராத்திரி சொல்லக்கூடாது, எனக்கு பயம். சோ வந்து நான் ஓகேவா, நான் அப்புறம் வந்து போடுறேன், எழுத்துல போடுறேன். 1000க்கு மேல அது இருக்கு. இப்போ நீ பார்த்தது வந்து அதுல 1, மீதி வந்து எல்லாமே அப்படியே சுத்திக்கிட்டே தான் இருக்கும். இதெல்லாமே ஆபத்து கிடையாது, அது வந்து உன்னை ஒண்ணுமே பண்ணாது அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா வந்து நூறோட தலைய அப்படி புடிச்சு பின்னாடியில இருந்து என்னத்தையும் எடுத்தாரோ பிச்சாரோ, முடிய பிச்சாரோ, என்ன பண்ணாரு தெரியல, ஆனா என்னமோ எடுத்திருக்காரு. எடுத்ததுக்கு அப்புறம் டக்குன்னு நூறுக்கு வந்து அந்த உருவம் தெரியாம போயிருச்சு, அப்படி காணா போயிருச்சு. காடுன்னு சொல்லும் போது காட்டுல இந்த மாதிரி கிராமத்துல வாழ்ற மனுஷங்களும் இருப்பாங்க, அதுவும் இருக்கும். இந்த காட்டுல வந்து எப்பவுமே பூஜை மாரி பண்ணுவாங்களாம். அதனாலதான் நான் சொன்னேன் தானே, அந்த மரத்துக்கு கீழே எல்லாம் வந்து சாப்பாடு எல்லாமே வச்சிருப்பாங்க. நீ அது வந்து பூஜை பண்ற மாதிரிதான், அந்த காட்டுல வாழ்றதுக்கு சாப்பாடு குடுக்கற மாதிரி. ஏன் சாப்பாடு குடுக்கறாங்கன்னா, அப்போதான் அந்த கிராமத்துல இருக்கிறவங்களா அது தொந்தரவு பண்ணாதுன்னு. அந்த கிராமத்துல 2 பிள்ளைங்க, ஆயுவும் பீமாவும், இந்த 2 பேரும் வந்து முதல்ல இந்த நான் சொல்லவே கிடையாதுன்னு நினைக்கிறேன், அம்காணி மாரி இருந்துகிட்டு ஒரு நாத்த வேலைய பண்ணி இருக்குதுங்க. நான் சொன்னதானே, அந்த கிராமத்துல வந்து ஒரு இடம் மாரி இருக்கும், அந்த இடத்துக்கு யாருமே போக கூடாது, முக்கியமா அந்த பிள்ளைங்க வந்து போகவே கூடாதுன்னு. அந்த போக கூடாத இடத்துக்கு இந்த 2 பிள்ளைங்களும் போய் என்ன பண்ணிருக்குதுங்க, தப்பான உறவை வச்சிருந்திருக்குதுங்க, ஒன்னா இருந்திருக்குதுங்க. இந்த பிள்ளைங்க வந்து புதுசா ஒரு இடத்துக்கு வந்திருக்குதுங்க, அப்படியா பண்ணுவாங்க. அது வந்து அந்த காட்டுல இருக்கிற அது எல்லாமே இருக்கு இல்லையா, அதை அவமாதிக்கிற மாதிரி, அதை வந்து அசிங்கப்படுத்துற மாதிரி அது இருந்துகிட்டே இதுங்க வந்து அப்படி பண்ணிட்டு இருக்குதுங்க. அதனால அந்த 2 பிள்ளைங்களையும் அது இருக்கு இல்லையா, அது வந்து கர்ஸ் பண்ணி இருக்குதான், சாபம் மாதிரி விட்டு இருக்குது.
அதனாலதான் அந்த கிராமத்து தலைவர் வந்து ஆரம்பத்துல அந்த பிள்ளைங்களை உள்ளுக்கு வர விட கிடையாது. நீங்க வந்து கிராமத்திலேயே பிறந்து வாழ்ந்த பிள்ளைங்க கிடையாது, உங்களுக்கு எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது, தப்பா ஒண்ணு பண்ணீங்க அவ்வளவுதான் சொன்னாங்க. அது வந்து இந்த 2 பேருக்கு அதுக்கு உழுவுல போல, அதனால தப்பா ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க. ஆயுவோட அம்மா அப்பா ஆயுவை வீட்டுக்கு கூட்டிட்டு போகும்போது ஆயு வந்து ரொம்ப கொடூரமா போயிட்டா, ரொம்ப 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 கொடூரமா போயிட்டா, ரொம்ப வீக் ஆயிட்டா. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகும்போது கூட டாக்டருக்கே தெரியல அந்த பொண்ணுக்கு என்ன சீக்கு தான் ஆவணுச்சுன்னு. என்ன சீக்கு என்ன ஆச்சு குணம் படுத்தவே முடியாது, ஒரு மருந்து இல்ல அப்படின்னு சொல்லிருக்காங்க. 3 மாசம் கழிச்சு ஆயு அவ்வளவுதான் இறந்து போயிட்டா. அதே மாரி பீமாவும் இறந்து போயிட்டாங்க. அந்த 2 ஸ்டூடெண்ட் இறந்து போயிட்டாங்க. தப்பா நடந்ததுக்கு அப்புறம் இறந்து போயிட்டாங்க. தப்பிச்சு உயிரோட திரும்பி வந்தவங்க 4 பேர் தான். அதுதான் அந்த கேகேஎன் டேசப்பனாரியில நடந்த உண்மையான கதை. கடைசி வரைக்கும் அந்த கேகேஎன் செய்யவே இல்லையா, என்னென்னமோ நடந்துருச்சு. ஒரு ரூமர்ஸ் மாதிரி நான் வந்து இன்டர்நெட்ல படிச்சேன். என்ன தெரிய வருதுன்னா, அந்த டேசப்பனாரி அப்படின்ற ஒரு கிராமம் இருக்கு இல்லையா, உண்மையில அந்த கிராமத்தோட பேர் வந்து டேசப்பனாரி கிடையாது. டேசப்பனாரி வந்து பொய்யான ஒரு பேர் தான். அந்த கிராமத்துக்கு வந்து வேற ஒரு பேர் இருந்திருக்கு. இந்த கதை நடந்துச்சு இல்லையா, உண்மையான கதை 2009 இந்த கதை நடக்குதுன்னா, இந்த உண்மையான விஷயம், இந்த உண்மையான இன்சிடென்ட் நடக்குதுன்னா 2010 அதாவது ஒரு வருஷம் கழிச்சு அந்த கிராமத்திலேருந்து எல்லாருமே விளையாட்டாங்க. ஒட்டுமொத்த கிராமம் வில்லேஜர்ஸ் எல்லாருமே காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த கிராமம் வந்து அப்படி கோசமா அனாதையா கிடக்குது. ஆனா இது வந்து உண்மையானு தெரியல. அவ்வளவுதான். இதுக்கு மேலாம் அந்த கதையை வந்து ரொம்ப லெங்தாலா பேச முடியாது, ஏன்னா எனக்கே பயமா இருக்கு. இது வந்து பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி வேற இல்லையா. தேவையில்லாததை பத்தி பேசி தேவையில்லாததை கூட்டிட்டு வந்து நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருப்போம். சோ அவ்வளவுதான் அந்த வீடியோ. That's all for today. See you again in my next video. ரொம்ப நீட்டா இருக்கு இந்த வீடியோ, கிராப் பண்ணி அவ்வளவுதான் நான் தூங்குறேன். Bye. இந்த படத்தை வந்து நான் பார்க்க கிடையாது. இந்த படத்தை வந்து நானும் பார்க்க கிடையாது. இந்த படத்தை வந்து நானும் பார்க்க கிடையாது. ஆனா உண்மையாலே நடந்த விஷயங்கள் தீட்டே அறா வாங்காத என்கிட்ட. அந்த இடத்தோட பேரு கடைசியில தான் தெரியுது விதியா இருக்கா. கடைசியில தான் தெரியுது அந்த கிராமத்துல அப்படின்னு சமாதானப்படுத்திட்டு அந்த கிராமத்து தலைவரும் அதுக்கப்புறம் அந்த தாத்தாரு இருக்க அப்படின்னு சமாதானப்படுத்திட்டு அதுக்கப்புறம் இந்த கிராமம் தலைவர் இருக்கா இல்லையா, வாய் வளருது, அப்படின்னு சமாதானப்படுத்திட்டு இந்த கிராமம் தலைவர் அப்படின்னு சமாதானப்படுத்திட்டு இந்த கிராமம் தலைவர் இருக்காரு